தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அனைவருக்கும் வணக்கம். வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய நாமத்தினாலே மீண்டும் ஒரு விசை உங்கள் அனைவரையும் என்னுடைய யூடியூப் சேனல் மூலமாக சந்திப்பதில் கர்த்தருக்குள் உள்ளபடியே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, நாம் இதுவரைக்கும் பெயர் சொல்லி அழைக்கும் தேவன் என்ற இந்த அருமையான தலைப்பில் 13 பாகங்கள் இறைவனுடைய பெரிதான கிருபையிலே நாம் இதுவரைக்கும் தியானம் செய்து வந்திருக்கிறோம். இன்று அதனுடைய தொடர் போதனையாக பாகம் 14 தியானம் செய்ய வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த 13 பாகங்களும் இறைவனுடைய பெரிதான கிருபையிலே மிகவும் அருமையாக அமைந்திருக்கிறது. நமக்கு விசுவாசம் கிணற்றிலே எப்படி இந்த மழைக்காலம் வரும்பொழுது தண்ணீர் நாலா பக்கமும் இருந்து சுரந்து வருமோ, அதுபோல நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் உள்ளான மனுஷனுக்குள்ளே இருந்து பரிசுத்த ஆவியானவருடைய அந்த அந்த பெரிதான அந்த அபிஷேகம், கிருபை, அறிவு, ஞானம், விசுவாசம் அனைத்தும் பெருகுகிறதே, வளர்கிறதை நம்மால் கண்கூடாக பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, நன்றி சொல்ல ஒரு விசை ஆண்டவருக்கு நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். சரி, இந்த செய்திக்கு நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறது போல 10 துணை தலைப்புகளை நான் எழுதி வைத்திருக்கிறேன். அது ஒரு விசை கொஞ்சம் வேகமாக நான் வாசித்து விடுகிறேன். அப்பொழுதுதான் இந்த செய்தி அதற்கு ஒத்து வருகிறது என்பதை நம்மால் ஈஸியாக புரிந்து கொள்ள முடியும். அதற்கு முன்பாக இதுவரைக்கும் கேட்காமல் இருக்கிற தேவ ஜனங்கள் இப்பொழுது கேட்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கும் என்று சொன்னால், இந்த பெயர் சொல்லி அழைக்கும் தேவன் என்ற இந்த செய்தியை முதல் பாகத்திலிருந்து தயவு செய்து பார்த்து கேட்டு மகிழுங்கள். நிச்சயமாக இறைவன் உங்களோடு கூட பேசி உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் இன்னும் பல படிகளுக்கு மேலாக கொண்டு போவார் என்பதில் சந்தேகமில்லை. பிரியமானவர்களே, சரி, இந்த துணை தலைப்புகளை இப்பொழுது நான் வாசிக்கிறேன். நம்முடைய பெயர்கள் தேவனுக்கு தெரியுமா? நிச்சயம் தெரிந்திருக்கிறது. அவர் யாரையெல்லாம் பெயர் சொல்லி அழைத்தார், எதற்காக அழைத்தார், எந்த சூழ்நிலையில் அழைத்தார், அப்படி பெயர் சொல்லி அழைத்தார் அல்லவா? அவர்களிடத்தில் என்ன பேசினார் மற்றும் அவர்களோடு கூட செய்த உடன்படிக்கை என்ன? பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்தவர்களையும் புதிய ஏற்பாட்டில் வாழ்ந்தவர்களையும் பல முக்கியமான தருணங்களில் அவர்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். சிலருடைய பெயர்களை அவர் மாற்றியும் இருக்கிறார். நம்முடைய பெயர்களை அவர் ஞாபகம் வைத்திருக்க ஏன் விரும்புகிறார்? நம்முடைய பெயர் மட்டும்தான் அவருக்கு தெரியுமா, அல்லது நம்முடைய விலாசம் மற்றும் செய்யும் தொழில் அனைத்தும் அவருக்கு தெரியுமா? வெகு சிலரை பிறப்பதற்கு முன்பாகவே அவர்களுக்கு என்ன பெயர் வைக்க வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார் என்பதுதான் இந்த 10 துணை தலைப்புகள், சப்டைட்டில் என்று சொல்லப்படுகிற இந்த 10 துணை தலைப்புகள். பிரியமானவர்களே, இந்த செய்திக்கு நாம் ஆதாரமாக முக்கியமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி 2. 1 ஆதியாகம புஸ்தகம் அதிகாரம் 32 வசனம் 28. அதையும் வாசிக்கிறேன். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும், தேவனோடும் மனிதனோடும் போராடி வெற்றி கொண்டாயே என்று அந்த இடத்துல வருகிறதை நாம் வாசித்தோம். அதை அந்த வசனத்தில இருக்கிற காரியங்களை நாம் தியானம் செய்தோம். அடுத்த வேத குறிப்பு ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதிகாரம் 43 வசனம் 1. இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக்கொண்டேன், உன் பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்கிற இந்த வேத பகுதியையும் நாம் தியானத்திற்கு எடுத்துக்கொண்டோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறது ஒரு உரிமை பாராட்டலை இங்கே பார்க்கிறோம். எனக்கு யாராகிலும் உதவி செய்ய வருவார்களா? இந்த உலகம் எனக்கு உதவி செய்யுமா? அரசாங்கம் எனக்கு உதவி செய்யுமா? உடன் பிறந்தவர்கள் எனக்கு உதவி செய்வார்களா? நண்பர்கள் உதவி செய்வார்களா? அண்ட வீட்டுக்காரர்கள் உதவி செய்வார்களா? அல்லது என்னுடைய இன்லாஸ் என்று சொல்லப்படுகிறவர்கள் உதவி செய்வார்களா? என்றெல்லாம் நிறைய பேர் சிலர் மேலே வந்துட்டு ஞாபகப்படுத்திகிட்டே இருப்பாங்க. இந்த இடத்துல இருந்தால் எனக்கு உதவி வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னை சிருஷ்டித்தவர், என்னிடத்திலிருந்து தான் உனக்கு எல்லா உதவியும் வந்து கொண்டிருக்கிறது. உன்னை உருவாக்கினவரே நான் தான். உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். உன்னுடைய பெயரை மாற்றியும் இருக்கிறேன். உன்னை மீட்டு கொண்டும் இருக்கிறேன். ஆகவே நீ என்னுடையவன் என்று உரிமை பாராட்டுகிறார். இந்த என்னுடையவன் என்று சொல்லுகிறவருடைய கரத்திலிருந்து தானுங்க உங்களுக்கும் எனக்கும் தாயின் வயிற்றில் உருவாக்கப்பட்ட அந்த நாள் முதல் கொண்டு இந்த நாள் வரைக்கும் வந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த வேத புத்தகத்தை வாசிக்க ஆரம்பித்த நாளிலிருந்து நான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு உண்மை, சத்தியம் என்று நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். பிரியமானவர்களே, ஆகவே நம்முடைய கண்களையும் நம்முடைய எண்ணங்களையும் இந்த உலகத்தின் மேல் அல்லது உலகத்தில் உள்ளவர்கள் மேல் தயவு செய்து வைக்காமல், அப்படி வைத்திருப்போம் என்று சொன்னால் நம்முடைய எண்ணங்களை மாற்றி
இறைவனுக்கு நேராக சங்கீதக்காரன் சொல்கிறது போல, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என்னுடைய கண்களையும் என்னுடைய கரங்களையும் ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று ஒரு விசுவாச அறிக்கை, ஒரு விசுவாச நிறைந்த ஒரு பாடலாக, சங்கீதமாக நாம் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, அவர் எப்படி இறைவன் மேல் அந்த நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் வைத்தாரோ அப்படியே அவருடைய வாழ்க்கை முழுவதும் வெற்றி சிறந்த ஒரு மனிதனாக அவர் வலம் வந்ததை நம்மால் இன்றும் நினைக்க முடிகிறது. பிரியமானவர்களே, நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லுகிறது போல, உற்பத்தியாளருக்கு தான் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த பொருளின் மேல் மிகவும் அக்கறை இருக்கும் என்று நான் சொல்லி வந்து கொண்டே இருக்கிறேன். இந்த உலகத்தில் நிறைய உற்பத்தியாளர்கள் உண்டு. அவர்கள் உற்பத்தி செய்த பொருட்களை நாம் தினந்தோறும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதில் எல்லோரும் பயன்படுத்துகிற காரியங்கள் என்று பார்த்தால் மொபைல் ஃபோன் எடுத்துக்கொள்ளலாம், அல்லது நம்முடைய 2 வீலர் அல்லது 3 வீலர் அல்லது 4 வீலர், இப்படி நிறைய வாகனங்களை எடுத்துக்கொள்ளலாம். அதை தயாரிக்கிறவர் தயாரிக்கும் பொழுது அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று அழகாக ஒரு மேனுவல் பிரிண்ட் பண்ணி நம்முடைய விற்பனையாளர் என்ன பண்ணுறாருன்னா, வாங்குகிறவர்களுடைய பயன்படுத்துகிறவர்களுடைய கரத்தில் அதை இலவசமாக கொடுக்கிறார். அதே போல தேவன் நம்முடைய உற்பத்தியாளராக இருக்கிறார். அவர் நம்மை சிருஷ்டித்த சிருஷ்டிகர்த்தர். இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவர் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிற பொழுது, அவர் மூலமாக தான் நாம் சிருஷ்டிக்கப்பட்ட இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பெரியமானவர்களே, அப்படி என்று சொன்னால் சிருஷ்டிக்கப்பட்டவர் சிருஷ்டிகளாய் இருக்கிற நீங்களும் நானும் சிருஷ்டித்தவர் நம்மை குறித்து என்ன அவர் சிந்தையில் வைத்திருக்கிறார் என்று பார்க்க வேண்டிய ஒரு புத்தகம்தான் பரிசுத்த வேதாகமம். அதை தான் நான் அடிக்கடி மேனுவல் என்று சொல்லுகிறேன். அந்த மேனுவல் என்று சொன்னால் தமிழில் கையேடு அல்லது கைப்பிரதி அல்லது கையடக்கம் உள்ள ஒரு புத்தகம் என்று சொல்லலாம். இப்பொழுது ஸ்மார்ட் ஃபோனில் நிறைய பேர் அதை ஆண்டவருடைய வார்த்தையை வந்துட்டு ஹோலி பைபிள் வந்து அவர்களுக்கு தெரிந்த பாஷையின்படி டவுன்லோட் செய்து புத்தகத்தை கேரி பண்ணி கொண்டு போவதற்கு பதிலாக மொபைல் ஃபோன்லேயே டவுன்லோட் செய்து அதை வாசிக்கிறதெல்லாம் நாம் பார்க்கிறோம். அது காலங்கள் போக 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 அறிவு பெருக இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ லகுவாக ஆண்டவர் வந்து நமக்கு மாற்றி கொடுத்திருக்கிறார். இந்த மேனுவல், இந்த கைடு நம்முடைய கருத்தில் தவழும் என்று சொன்னால், தினந்தோறும் தவழும் என்று சொன்னால், அதை காலை தோறும் அதை நாம் வாசிப்போம், தியானிப்போம் என்று சொன்னால், யோசுவாவிடத்தில் இறைவன் சொன்னது போல, இந்த வார்த்தைகளை நீ கவனமாய் வாசித்து தியானம் செய்து இரவும் பகலும் அதன் மேல் நீ தியானமாய் இருக்கும் பொழுது நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொன்னாரே. அப்படி தயாரிப்பாளர் எவ்வளவு அழகாக மனுஷியாகிய நமக்கு எவ்வளவு அழகாக உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரையில இருக்கிற இந்த எஞ்சான் உடம்புக்கு தலையே பிரதானம் என்று சொல்லுவார்கள். அந்த தலையை காக்கிறவர் நம்முடைய தலைவனாய் இருக்கிற நம்முடைய தேவன். அந்த இடத்துல ரட்சிப்பு என்னும் தலை சீராவை எனக்கு கொடுத்திரே என்று சங்கீதக்காரன் ஒரு இடத்துல சொல்லுகிறார். அதுபோல ரட்சிப்பு என்னும் தலை சீராவை நமக்கு கொடுத்த நம்முடைய தலைவன், நம்முடைய சிருஷ்டி கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே உன்னை சிருஷ்டித்தேன், நானே உன்னை மீட்டுக் கொண்டேன், நானே உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், இதோ என்னுடைய வேத புத்தகம், என்னுடைய மனதில் இருக்கிற அனைத்து காரியங்களையும் உன்னை எப்படியெல்லாம் நான் உருவாக்க வேண்டும் என்று நினைத்தனோ அப்படியெல்லாம் உருவாக்கி இருக்கிறேன். என்னுடைய ஜீவனையே உன்னுடைய நாசியிலே சுவாசமாய் ஊதி இருக்கிறேன். என்னுடைய குமாரன் சிந்தின ரத்தமே உனக்குள்ளே இப்பொழுது செலுத்தப்பட்டிருக்கிறது. மறுபடியும் பிறந்த அனுபவத்தில் நீ இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். என்னுடைய சத்தத்தை தினந்தோறும் நீ செவிசாய்த்து கேட்டு அதன்படியே செய்ய நீ கவனமாய் இருப்பாய் என்று சொன்னால், நிச்சயமாகவே எப்படி அந்த மேனுஃபேக்சரர் கொடுக்கிறார் பாருங்க, 15 ஆண்டுகள் என்னுடைய வாகனத்தை நீங்கள் பயன்படுத்தலாம், பழுது ஏற்படாது என்று சொல்லுகிறார். நாம் செய்கிற தவறு நிமித்தம் தான் அந்த விபத்து ஏற்படுகிறது, தவிர மேனுஃபேக்சரருடைய டிஃபெக்டே அது கிடையாதுங்க. இதே போலதான் நம்மை வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சிருஷ்டிகர்த்தர் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார் பாருங்க, பழுதில்லாமல் சிருஷ்டித்திருக்கிறார். தாயின் வயிற்றிலே 10 மாதம் தாய்க்கே தெரியாது, தகப்பனுக்கே தெரியாது நம்முடைய எலும்புகள் உருவான நாட்கள் எப்பொழுது, நம்முடைய நரம்புகள் உருவான நாட்கள் எப்பொழுது, உள்ளே இருக்கிற அவயங்கள் உருவான நாட்கள் எப்பொழுது, வெளியிலே இருக்கிற அவயங்கள் உருவாக்கப்பட்ட நாட்கள் எப்பொழுது, கண்களை எப்பொழுது சிருஷ்டித்தார், அந்த கண்களுக்குள்ளே பார்வையை எப்பொழுது வைத்தார், கண்ணுக்கு மேலே அடிக்கடி கண்களை மூடி திறக்கிறோமே அந்த இமைகளை எப்பொழுது சிருஷ்டித்தார், செவிகளை எப்பொழுது சிருஷ்டித்தார், தாய் தகப்பனுக்கே தெரியாதுங்க, சிருஷ்டிகர்த்தருக்கு தாங்க தெரியும். நம்ம மேல் வைத்திருக்கிற அக்கறை நிமித்தம் தான் முதல் மனுஷனாகிய ஆதாம் முதல் ஏவாள் முதல் இந்த நாள் வரைக்கும் உங்களோடும் என்னோடும் கூட தொடர்ந்து அவருடைய போதனையை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார் என்பதை தொடர்ந்து நாம் தியானம் செய்து கொண்டு வருகிறோம் பிரியமானவர்களே. ஆகவே தயவு செய்து எந்த விதமான சூழ்நிலையில் மத்தியில் நீங்களும் நானும் இருந்தாலும்
நாம் இந்த இறைவனுடைய வார்த்தையை விட்டு விலகவே கூடாது. எப்படி அவர் சொல்கிறார் பாருங்க, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அவர் தீர்மானம் செய்திருக்கிறாரே, அவர் அப்படிப்பட்ட தீர்மானத்தை அவர் ஏன் எடுக்க விரும்புகிறார்? உங்கள் மேல் என் மேல் வைத்திருக்கிற அந்த பாசம், தாயின் பாசம், தகப்பனுடைய பாசம், எல்ஷடாய் என்னும் அந்த தேவனுடைய வாயிலிருந்து வருகிற அந்த உணர்வுபூர்வமான அந்த அன்பின் வார்த்தைகளை நீங்கள் நான் கேட்டு 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 அவர் பக்கம் நாம் சாய்வோம் என்று சொன்னால், முழுமையாக அவர் பக்கம் நாம் சாய்ந்திருப்போம், தைரியமாக ஒரு பக்கம் சாய்ந்திருப்போம், விசுவாசத்தோடு கூட ஒரு பக்கம் சாய்ந்திருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக வெற்றியுள்ள வாழ்க்கையை நீங்களும் நானும் வாழ்ந்து முடிக்க முடியும் பிரியமானவர்களே. சரி, இப்பொழுது நாம் மோசேயை குறித்து தான் நாம் தியானம் செய்து கொண்டு வருகிறோம். மோசே வாழ்ந்த நாட்கள் 120 ஆண்டுகள் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் பிரியமானவர்களே. உபாகமம் புஸ்தகம் 34வது அதிகாரம் 1 - 12 வசனங்களை நான் வாசிக்கிறேன். பின்பு மோசே மோவாபின் சமனான வெளிகளில் இருந்து எரிகோவுக்கு எதிரான நேபோ மலையில் இருக்கும் பிஸ்காவின் கொடுமுடியில் ஏறினான். அப்பொழுது கர்த்தர் அவனுக்கு தான் மட்டுமுள்ள கீலேயாத் தேசம் அனைத்தையும், நப்தலி தேசம் அனைத்தையும், எப்ராஹிம் மனாசே என்பவர்களின் தேசத்தையும், கடைசி சமுத்திரம் வரைக்கும் உள்ள யூதா தேசம் அனைத்தையும், தென்புறத்தையும் சோவார் வரைக்கும் உள்ள பெருச்ச மரங்களின் பட்டணம் என்னும் ஊர் முதற்கொண்டு எரிகோவின் பள்ளத்தாக்காகிய சமனான பூமியையும் காண்பித்தார். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, நான் உங்கள் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்ட தேசம் இதுதான். இதை உன் காணும்படி செய்தேன், ஆனாலும் நீ அவ்விடத்திற்கு கடந்து போவதில்லை என்றார். அப்பொழுது கர்த்தர் தாசனாகிய மோசே மோவாப் தேசமான அவ்விடத்திலே கர்த்தருடைய வார்த்தையின்படியே மரித்தான். அவர் அவனை மோவாப் தேசத்தில் உள்ள பெத்பேயோருக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே அடக்கம் பண்ணினார். இப்படிப்பட்ட ஒரு கிருபை உங்களுக்கும் எனக்கும் கிடைச்சா அதை விட ஒரு பாக்கியம் வேறு எதுவுமே இருக்காதுங்க. அவர் அவனை மோவாப் தேசத்தில் உள்ள பெத்பேயோருக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே அடக்கம் பண்ணினார். இந்நாள் வரைக்கும் ஒருவனும் அவன் பிரேத குழியை அறியான். மோசே மரிக்கிற போது 120 வயதாயிருந்தான். அவன் கண் இருளடையவும் இல்லை, அவன் பலன் குறையவும் இல்லை. இஸ்ரவேல் புத்திரர் மோவாபின் சமனான வெளிகளில் மோசேக்காக 30 நாள் அழுது கொண்டிருந்தார்கள். மோசேக்காக அழுது துக்கம் கொண்டிருந்த நாட்கள் முடிந்தது. மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடினால் அவன் ஞானத்தின் ஆவினால் நிறையப்பட்டான். இஸ்ரவேல் புத்திரர் அவனுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள். மோசே எகிப்து தேசத்திலே பார்வோனுக்கும் அவனுடைய எல்லா ஊழியக்காரருக்கும் அவனுடைய தேசம் அனைத்திற்கும் செய்யும்படி கர்த்தர் அவனை அனுப்பி செய்வித்த சகல அடையாளங்களையும் அற்புதங்களையும் அவன் இஸ்ரவேலர் எல்லாருக்கும் பிரத்யட்சமாய் செய்த சகல வல்லமையான கிரியைகளையும் மகா பயங்கரமான செய்கைகளையும் பார்த்தால் கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசையை போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலில் அப்புறம் எழுப்பினதில்லை என்று விளங்கும். எவ்வளவு ஒரு அருமையான ஒரு ஊழியக்காரருங்க இவர். 120 ஆண்டுகள். அவர் பிறக்கும் பொழுதே சங்கரிக்கப்படக்கூடிய ஒரு நபராகவே பிறந்தார். ஏனென்றால் எகிப்து தேசத்திலே நம்முடைய பிற்பிதாக்கள் எபிரேயர்கள் பெற்ற 2 வயது நிரம்பிய ஆண் குழந்தைகள், அதற்குள்ளாக 2 வயதுக்கு மேல் உள்ளவர்களை விட்டுவிட்டார்கள். 2 வயதுக்கு உட்பட்டு இருக்கிற கீழ் உள்ள ஆண் பிள்ளைகள் அனைத்தையும் அன்றே கொன்று போடுங்கள் என்று ஒரு பயங்கரமான ஒரு வார்த்தைகளை அவன் ரிலீஸ் பண்ணினான். பார்வோன் மன்னன், அந்த எகிப்து ராஜா. அந்த எகிப்து ராஜா என்று சொல்லப்படுகிற அந்த பார்வோன் வந்துட்டு 2 ஆண்டுகளுக்கு 2 வயது உள்ள ஆண் பிள்ளைகளை கொன்று போடுங்க. அந்த நேரத்தில் தான் நம்முடைய மோசே அவர்கள் பிறக்கிறாருங்க. குழந்தை வந்துட்டு மிகவும் அழகுள்ளதாய் இருந்தது என்று நாம் வேதத்திலே பார்க்க முடிகிறது. தாயும் அவருடைய தமக்கை என்று சொல்லப்படுகிற மிரியமும் சேர்ந்து முடிவெடுத்து ஒரு சிறிய பேழையை உருவாக்கி, தேவன் அவரை பார்த்து கொள்ளட்டும், இந்த குழந்தையை இனி நம்மால் மறைத்து வைக்க முடியாது என்று சொல்லி பிறந்து 3 மாதங்கள் 90 நாட்களிலே அவரை அழகாக ஒரு பேழையில, திக்கு தெரியாத ஒரு காட்டிலே என்று சொல்வார்கள், அதுபோல அந்த நைல் நதியிலே அந்த குட்டி பேழையில மோசஸ் அவர்களை வைத்துவிட்டு, அந்த குழந்தையை வைத்துவிட்டு தாய் பெற்றெடுத்த தாயும் உடன் பிறந்த தமக்கையும் தூரத்திலிருந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என்ன நடந்தது? ஆச்சரியமான விதத்தில் எந்த மன்னன்
அந்த எகிப்து ராஜா பார்வோ அனைத்து குழந்தைகளையும் சங்கரிக்க வேண்டும் என்று தீர்மானம் போட்டிருந்தானோ அவனை சங்கரிக்க இறைவன் எவ்வளவு அழகாக, இதற்காக தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இப்பொழுதும் யாக்கோபே நீ பயப்படாதே, உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், உன்னை மீட்டுக் கொண்டேன், நீ என்னுடையவன் என்று சொல்லுகிறார். உரிமை பாராட்டுகிறதுல நம்பர் 1 காடுங்க, நம்பர் 1 தேவன் இவர் தான். ஆகவே நீங்கள் குழந்தையாக இருக்கும் பொழுது வரலாம் சோதனை, அல்லது வளரும் பொழுது வரலாம் சோதனை, அல்லது திருமணம் முடிந்த பிறகு கூட வரலாம் சோதனை, ஊழியத்தில் வரலாம் சோதனை. எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் சோதனைகள் வந்தாலும் நாம் இறைவனுடைய முகத்தை தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கிற குடும்பத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், தினந்தோறும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சத்தத்தை கேட்கிறோம், அவருடைய செய்தியை நாம் வாசிக்கிறோம் என்று சொன்னால், நிச்சயமாக சொல்லுகிறேன், மோசேக்கு உதவி செய்கிற தேவன், மோசையை தப்புவித்தவர், பாதுகாத்தவர், எந்த மன்னன் அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருந்தானோ அவனுடைய மகள் மூலமாகவே நம்முடைய மோசஸ் அவர்களை அழைத்து கொண்டு வந்து தன்னுடைய அந்த ராஜ்யத்தில் வளர்க்கப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். பெரியமானவர்களே, 40 வயது உருண்டு போகிறது. ராஜ போஜனம், ராஜ வஸ்திரம், ராஜாவுடைய மண்டபத்தில் இருக்கிற அனைத்து ஆசீர்வாதங்களையும் அனுபவித்துக் கொண்டிருந்தவர். சடுதியாக ஒரு சூழ்நிலை மாறுகிறது. இப்படி நம்முடைய சூழ்நிலைகள் எப்பொழுதுமே மாறக்கூடியது தான், ஒரே மாதிரி இருப்பது. 12 மணி நேரம் வெளிச்சம், 12 மணி நேரம் இருள். எது எப்படி இருந்தாலும் விடியல் என்று இருக்கும் பொழுது மறைவு என்று எப்படி வருகிறதோ அதே போல மறைவு என்று இருக்கும் பொழுது விடியல் நிச்சயமாக இருக்கும். பெரியமானவர்களே, என்ன நேரிடுகிறது? எதிர்பாராத ஒரு சூழ்நிலையில மோசஸ் அவர்கள் அரண்மனை விட்டு வெளியே வரும்பொழுது எபிரேய மனுஷன், அதாவது மோசஸுடைய சகோதரனுக்கும் அந்த எகிப்து தேசத்தினுடைய மனுஷன் இருவருக்கும் ஒரு சின்ன வாய் தகராறு, சண்டை. அதை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இவரால் சும்மா இருக்க முடியாமல், என்னுடைய சகோதரனை அடிக்க உதைக்க இந்த எகிப்தியன் யார் என்று சொல்லி இவர் ஓடி போறார் பாருங்க. ஓடி போயிட்டு அந்த எகிப்திய சகோதரனை அடித்தார், அவனை கொலை செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஒரு 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 சூழ்நிலை நிமித்தம் எதிர்பாராத ஒரு காரியம் நடந்துவிட்டது மோசஸ் அவர்களுடைய வாழ்க்கையில். மறுநாளிலே இன்னொரு சம்பவம் நடக்கிறது. அப்பொழுது எபிரேய சகோதரனே அதை காட்டி கொடுத்து விட்டார். நேற்று எகிப்திய சகோதரனை நீ அடித்து கொன்றது போல எங்களையும் அடித்து கொள்ள நீ வகை தடுகிறாயா? யார் உனக்கு அப்படிப்பட்ட ஒரு தைரியத்தை கொடுத்தது, அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை கொடுத்தது என்று கேட்கும் பொழுது காரியம் நிச்சயமாக வெளிப்பட்டது என்று சொல்லி, இது நம்முடைய பார்வோனுக்கு தெரிய வந்தால் நம்மை கொன்றே போடுவான், நாம் யார், எங்கிருந்து வந்தோம் என்பதை அவர் கண்டுபிடித்து விடுவார் என்று சொல்லி உயிருக்கு பயந்து ஓடுகிறார். 40வது வயதில் 0 ஏஜிலிருந்து 40 வயசு வரைக்கும் ஒரு அருமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறது போல இருக்கிறது வாழ்க்கை. சடுதியாக காரியங்கள் மாறி அந்த 40 வயதிலிருந்து உயிர் பிழைக்க தப்பித்து போனவர் வேற ஒரு தேசத்திற்கே போகிறார். மீதியான் என்னும் தேசத்திற்கு போய் சேர்கிறார். அந்த இடத்துல யாரை சந்தித்தார், யாரை திருமணம் செய்து கொண்டார், எத்தனை குழந்தைகள் அவருக்கு பிறந்தது என்பதையெல்லாம் நாம் கடந்த பாகங்களிலே நாம் தியானம் செய்து வந்தோம். 40 ஆண்டுகள் ராஜ வாழ்க்கை, அடுத்த 40 ஆண்டுகள் 120 ஆண்டுகள் வாழ்ந்ததாக நாம் சரித்திரத்தை இப்போதுதான் வாசித்தோம். 40 ஆண்டுகள் × 3 என்று பிரித்தால் 120 ஆண்டுகள் வருகிறது. 40 ஆண்டுகள் அரண்மனை வாழ்க்கை, 40 ஆண்டுகள் மெய்ப்பெண்ணுடைய வாழ்க்கை. அவருக்கும் அந்த மெய்ப்பெண் என்று சொல்லுகிற அந்த காரியத்திலும் எவ்வளவேனும் சம்பந்தம் இல்லை. ஆனால் சூழ்நிலை நிமித்தம் தன்னுடைய மாமனாருடைய வீட்டிலே அடைக்கலம் புகுந்து அந்த இடத்துல அந்த மாமனாருடைய அந்த கரவல் ஆடுகளை மேய்க்கக்கூடிய ஒரு மெய்ப்பனாக 40 ஆண்டுகள் இருந்து அந்த குடும்பத்தை அவர் ஆசீர்வதித்தார் என்று நாம் பார்க்கிறோம். பெரியமானவர்களே, என்ன நடந்தது? திரும்பவும் ஒரு டர்னிங் பாயிண்ட் என்று சொல்லப்படுகிறது போல தேவன் அவருடைய கண்கள் பூமி முழுவதும் உலாவி கொண்டிருக்கிறதுங்க. அவருடைய கண்களுக்கு மறைவானவர் இந்த பூமியிலே ஒருவரும் இல்லைங்க. புழு பூச்சியோடு இருக்க முடியாது. அதற்கும் தேவையான ஆகாரத்தை கொடுக்கிறவர் அவர் தான். ஆகவேதான் இயேசு சொல்லுகிறார், வானத்திலே பறக்கிற பறவைகளை அண்ணாந்து பாருங்கள், அவைகள் விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியங்களிலே சேர்த்து வைப்பதும் இல்லை, உங்கள் பிதாவாகிய தேவன் அவைகளுக்கு எப்படியாக பிழைப்புட்டுகிறார், அவைகளை பார்க்கலாம் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா என்று சொல்லுகிறார் அல்லவா. இந்த விசேஷித்தமாகிய அவருடைய பிள்ளைகளாகிய உங்கள் மேலும் என் மேலும் அவர் எவ்வளவு ஒரு கண்ணும் கருத்துமாய் இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. பெரியமானவர்களே, 40 ஆண்டுகள் சூழ்நிலை நிமித்தம் எத்தியோப்பியா தேசத்திலே அவர் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் தேவன் சடுதியாக முள்செடியிலே, அந்த பச்சை முள் செடியிலே தோன்றி மோசேஸ் அவர்களை பார்த்து மோசே மோசே இங்கு வா என்று கூப்பிடுகிறார் என்று எல்லாம் நாம் தியானம் செய்து வந்தோம்.
எதற்காக சொல்கிறேன் சொன்னால், அந்த 80வது வயதில் 0 ஏஜில் பார்த்த தேவன் 40வது வயதில் அவர் என்ன காரியத்திற்காக கடந்து போனார் என்று பார்த்த தேவன் திரும்பவும் 80வது வயதில் அவரை சந்தித்து அவரை பெயர் சொல்லி அழைத்து, எங்கிருந்து இவர் பயந்து ஓடி வந்தாரோ உயிர் பழித்தால் போதும் என்று சொல்லி இந்த தேவன் அவருக்கு தைரியம் கொடுக்கிறார், நிறைய உபதேசங்களை கொடுக்கிறார், அவரோடு கூட பேசுகிறார், வல்லமையை கொடுக்கிறார், அதிகாரத்தை கொடுக்கிறார். போ, எங்கிருந்து வந்தாயோ அதே தேசத்திற்கு போ, உங்களை அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கிற அந்த மன்னனை நான் சங்கரிக்க வேண்டும். என்னுடைய பிள்ளைகள் படுகிற அவஸ்தைகளை நான் பார்த்து அவர்களுக்காக இறங்கினேன் என்று சொல்லி மோசஸ் அவர்களோடு கூட பேசி அடுத்த 80வது வயதிலிருந்து 120வது வயது வரைக்கும் அவர் ஒரு பெரிய மகா பெரிய ஊழியக்காரனாக, சாதாரண ஊழியக்காரன் இல்லைங்க, அற்புதங்களையும் அதிசயங்களையும் இதுவரைக்கும் யாருமே செய்ய முடியாத அதிசயங்களையும் ஆச்சரியமான காரியங்களையும் அவர் செய்து காண்பித்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். எகிப்து தேசத்தில் இறைவன் இவர் மூலமாக செய்த காரியங்கள் அநேகம், 10 விதமான வாதைகளை எகிப்து தேசத்தில் இறைவன் இறக்கினார் என்று நாம் பார்க்கிறோம். இவர்களையோ பகலிலே மேகஸ்தம்பத்தினாலும் இரவிலே அக்னி ஸ்தம்பத்தினாலும் தேவன் இவர்களை பத்திரமாக பாதுகாத்து எகிப்து தேசத்திலிருந்து வெளியே அழைத்து கொண்டு வந்து இவர்களுடைய ஒரு கீழ்ப்படியாமை நிமித்தம் 11 நாட்களிலே சென்றடைய வேண்டிய அந்த கானான் தேசத்திலே போய் சேர வேண்டியவர்கள் 40 ஆண்டுகள் முரண் பிடித்தது நிமித்தம், முரட்டாட்டம் உள்ள ஜனங்களாக அவர்கள் மாறினது நிமித்தம் 40 ஆண்டுகள் அவர்கள் அங்கேயே இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்பொழுதும் இறைவன் அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் கேட்ட மாத்திரத்திலெல்லாம் எப்பொழுதுமே மோசஸ் அவர்களையும் ஆரோன் அவர்களையும் எதிர்த்து நிற்கக்கூடிய மக்களாக இஸ்ரவேல் ஜனங்கள் மாறி போனார்கள். பிரியமானவர்களே, எங்களுக்கு அங்கே பிரேத குழி இல்லை என்றா எங்களை இந்த வனாந்திரத்திலே கொண்டு வந்து எங்களை சாகடிக்க பார்க்கிறீர்கள் என்று சொல்லி முறுமுறுத்து கொண்டே இருக்கிறார்கள். சில நேரத்தில் கல்லையே எடுத்துக்கொண்டார்களாம். மோசே அவர்கள் மேலே கல்லை எடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். 17வது அதிகாரம் 4வது வசனத்தில் மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன், இவர்களின் மேல் கல்லேறிய பார்க்கிறார்களே என்றான். தேவன் தெரிந்து கொண்ட பிள்ளைகளின் மேல், ஊழியக்காரர்கள் மேல் கல்லெறிய இன்றும் இயேசுவானவர் மேலும் கல்லெறிந்தார்கள், கல்லை எடுத்துக்கொண்டார்கள் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். எப்பொழுதுமே இந்த அவிசுவாசம் உள்ள ஜனங்கள் இப்படிதான் அவங்களுடைய கேரக்டர் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் கூட இது நடந்ததுங்க. அவங்க பெயரெல்லாம் சொல்ல நான் விரும்பல. நாம் நன்மை செய்யும் பொழுது தேவனுக்கு பயந்து அவருடைய வார்த்தையின்படியே நாம் உண்மையாய் வாழ வேண்டும் என்று விரும்பும் பொழுது தேவன் நம் மேல் பலவிதமான ஆசீர்வாதங்களை கொண்டு வந்து வைக்கிறார், குவிக்கிறார். அவிசுவாசமுள்ள ஜனங்கள், முறுமுறுக்கிற ஜனங்கள் அதை பார்த்து அவர்களால் சகிக்க முடியாமல் சில நேரங்களில் வேதனையின் உச்சிக்கே, எரிச்சலின் உச்சிக்கே சென்று எரிமலை வெடிக்கிறது போல அவர்கள் வெடித்து கற்களை எடுத்துக்கொண்டு தேவ ஜனங்களின் மேல் கல்லாகவும் பல தீய சொல்லாலும் அவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு ஆதாரம், இது ஒரு உதாரணம். பிரியமானவர்களே, எதற்காக சொல்கிறேன் சொன்னால், தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷனுக்கு விரோதமாக எழுந்து நிற்கக்கூடியவன் யார்? பவுலடிகள் அழகாக ஒரு இடத்துல சொல்கிறார் பாருங்க. தேவன் தெரிந்து கொண்டவனை குற்றப்படுத்துகிறவன் யார்? தேவனே அவனை தெரிந்து கொண்டாரே என்று நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஊழியக்காரரை தேவன் தெரிந்து கொண்டு அபிஷேகித்து எவ்வளவு பெரிய அற்புதங்களை எல்லாம் செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை யாத்திராகம புஸ்தகத்தில் 16வது அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது 2வது வசனத்திலும் 11வது வசனத்திலும் 12வது வசனத்திலும் இப்படியாக வருகிறது. மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து என்று வருகிறது. 12வது வசனத்தில் இஸ்ரவேல் புத்திரரின் முறுமுறுப்பை கர்த்தர் கேட்டார் என்று வருகிறது. எங்களுக்கு புசிக்க மன்னா மட்டுமே கொடுக்கிறார், எங்களுக்கு இறைச்சி கொடுக்க மாட்டாரா? இந்த தண்ணீர் குடிப்பதற்கு மிகவும் கசப்பாய் இருக்கிறது, இதை எப்படி நாங்கள் குடிப்பது? நாங்கள் கவனமாய் இருக்கிறோமே என்று எல்லா சூழ்நிலையிலுமே இறைவனை அவர்கள் பரீட்சை பார்த்தார்கள் என்று பல இடங்களிலே பார்க்கிறோம். குறைந்தது ஒரு 100 முறையாகிலும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அவர்கள் முறுமுறுத்தார்கள், கல்லை கரத்தில் எடுத்தார்கள், அவர்களுக்கு விரோதமாக எழும்பி நின்றார்கள் என்று நாம் பார்க்கிறோம். மோசே நிமித்தம், ஆரோன் நிமித்தம் தேவன் பெரிய காரியங்களை எத்தனையோ நேரத்தில் இறைவன் இவர்களை அழித்து போடுவேன் என்று பல இடங்களிலே சொல்லக்கூடிய விதத்தில் அந்த ஜனங்கள் 40 ஆண்டுகள் இறைவனுக்கு விரோதமாகவும் இறைவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாகவும் அவர்கள் முறுமுறுத்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். பெரியமானவர்களே, ஆகவே இப்படிப்பட்ட முறுமுறுப்பு இந்த காலை வேளையில இறைவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும்
வைத்திருக்கக்கூடாது. இறைவனுக்கு விரோதமாகவும் இறைவனுடைய பிள்ளைகள் அதாவது ஊழியக்காரர்களுக்கு விரோதமாகவும் அப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்கு இருக்கக்கூடாது என்பதை இந்த காலை வேளையில் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். பெரியமானவர்களே, இந்த நேரத்தில் எங்களுடைய குடும்பத்தில் நடந்த ஒரு சில விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அது சாட்சியாக கூட நீங்கள் அதை கருதலாம். ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பாக நானும் என்னுடைய மனைவியும் விசா எடுப்பதற்காக அமெரிக்க தூதரகத்திற்கு சென்றிருந்தோம். அப்பொழுது அமெரிக்க தேசத்தில் 50 மாகாணங்கள் உண்டு, மாநிலங்கள் உண்டு. அதில் ஒரு மாநிலத்தினுடைய பெயர் வந்துட்டு ஜார்ஜியா என்று சொல்லுவார்கள். அந்த ஜார்ஜியா மாநிலத்தில் கிரிப்டோ டாலர் என்று சொல்லப்படுகிற ஒரு அருமையான தேவ மனுஷன் தன்னுடைய சபையை நடத்தி கொண்டிருக்கிறார். அடிக்கடி அவர் செமினார் நடத்துவார், இன்டர்நேஷனல் பாஸ்டர்ஸ் செமினார் என்று சொல்லுவார்கள். அந்த செமினார்களிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நானும் என்னுடைய மனைவியும் விரும்பி அவரிடத்துல நாங்கள் இமெயில் மூலமாக ஒரு இன்விடேஷன் லெட்டர் கேட்டிருந்தோம். அவரும் ஃபெய்த்ஃபுல்லாக அதை கன்சிடர் பண்ணி எங்களுக்கு இன்விடேஷன் அனுப்பியிருந்தார். அந்த இன்விடேஷன் பார்ப்பது ரொம்ப அழகாக இருக்கும். அதை வைத்துக்கொண்டு நாங்கள் அப்ளை பண்ணினோம். ஆனால் சென்னை அமெரிக்கன் எம்பசி ரிஜெக்ட் பண்ணிடுச்சு விசா. மிகவும் ஒரு மன வருத்தத்தோடு கூட நாங்கள் திரும்பி வந்து விட்டோம். எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லவர் என்பதற்கு நாங்களும் இந்த சூழ்நிலையும் ஒரு சாட்சி. பிரியமானவர்களே, எப்படி மோசஸ் அந்த காலத்தில் 40 ஆண்டுகள் என்ன செய்வதே என்று தெரியாமல் ஓடி போகிறார். எவ்வளவுதான் காரியங்கள் முடிந்தது என்று நினைக்கிற மாத்திரத்தில் திரும்பவும் ஆண்டவர் அதை நினைவு கூர்ந்து சின்ன வயசுல அவர் பட்ட பாடுகளை நினைவு கூறுகிறார். அவர் எப்படி பழையிலே தப்பித்து வருகிறார் என்று நினைவு கூறுகிறார். கூடவே வருகிறார் பாருங்க. அவர் நம்ம மறந்துடுறோம் சில இன்சிடென்ட் நம்முடைய வாழ்க்கையில. ஆனா அவர் மறப்பதே கிடையாதுங்க. அவர் மறப்பதே கிடையாது. நான் உன்னை எப்படி மறப்பேன் என்று சொல்லுகிறார். நம்ம தான் அவரை மறக்கிறோம், அவரை மறந்து போகிறோம். பல சூழ்நிலைகள் நிமித்தம் அவரை நாம் நினைக்க மறந்து போகிறோம். அவர் சொல்லுகிறார், நான் உன்னை எப்படி மறப்பேன், நீ என்னால் மறக்கப்படுவதே இல்லை என்று சொல்லுகிறார். அவரை தொடர்ந்து வந்த தேவன் எங்களையும் பார்த்தார் பாருங்க. 20 ஆண்டுகளுக்கு பிறகு என்னுடைய வேண்டுதலை ஆண்டவர் கேட்டிருக்கிறார். அமெரிக்கா தேசத்திற்கு நாங்கள் செல்வதற்கு முன்பாகவே என்னுடைய மகனுடைய மகள் அங்கே பிறக்கிறாள். அவளுக்கு விசா தேவையில்லைங்க. அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப்பே அவளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன் உருவாக்கி கொடுத்திருக்கிறார் என்பதுதான் இந்த சாட்சி. எந்த தேசத்திற்கு போக வேண்டும், எந்த மாநிலத்திற்கு குறிப்பாக நாங்கள் சென்று வர வேண்டும் என்று நினைத்தோமோ அந்த மாநிலத்தில், அந்த தேசத்தில், ஜார்ஜியா என்று சொல்லப்படுகிற இடத்துல என்னுடைய மகன் ஜப்பானுக்கு படிக்க சென்றவர், அந்த இடத்துல வேலையை பெற்றுக்கொண்ட மகன் இறைவனுடைய பெரிதான கிருபையில அந்த கம்பெனி அவருக்கு ப்ரொமோஷன் என்று சொல்லப்படுகிற உயர் பதவியை கொடுத்து அமெரிக்காவுக்கு அனுப்பியிருக்கிறது. எந்த இடத்திற்கு அனுப்பியிருக்கிறது? இதே ஜார்ஜியா. கிரிப்டோ டாலர் என்று சொல்லப்படுகிற அந்த ஊழியக்காரர் எங்கே சபை நடத்தி கொண்டிருக்கிறாரோ அதே மாநிலத்தில் என்னுடைய மூத்த மகன் ஆலன் ஜோஷுவா இன்று அவரும் அவருடைய மனைவியும் அவருடைய மகளும் அங்கே இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இப்பொழுது இந்த அமெரிக்கன் எம்பசி எங்களுக்கு விசா ரிஜெக்ட் பண்ண முடியுமா? அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதற்கு அவன் எம்மாத்திரன். சில நேரங்களில் நாம் காலம் தாமதமாகிறது, நாம் கேட்ட காரியங்கள் உடனடியாக கிடைக்கவில்லை என்று சொன்னால் உடனடியாக நம் விசுவாசத்தில் சற்று தோய்ந்து போகிறோம். அது உண்மைதான். ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட வரலாற்றை நீங்களும் நானும் வாசித்து தேவன் செய்த அற்புதங்களை எல்லாம் நாம் பார்த்து வருகிறோமே. இப்படி பார்த்து வருகிற நமக்கு ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தின் வளர்ச்சியை கொடுக்கிறார் என்பதில் சந்தேகமே இல்லை. பிரியமானவர்களே, ஆகவே அவர் ஒரு அற்புதம் 2 அற்புதங்களை செய்து நிறுத்துகிறவர் அல்ல. இந்த முற்பிதாவாகிய மோசஸ் அவர்களுக்கும் எனக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கிறது. பிரியமானவர்களே, அவரை நான் என்னுடைய மூத்த சகோதரனாக அவரை நான் பார்க்கிறேன். அவருக்கு நான் இளைய சகோதரனாக என்னை நான் பார்க்கிறேன். அவருடைய வாழ்க்கையில ஆரம்ப நாட்களிலே எப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தை எல்லாம் அனுபவித்தாரோ, வாழ்க்கையே இல்லை, ஏனென்றால் எல்லோரும் மதிக்கிறார்கள், அப்படிப்பட்ட சூழ்நிலை அவருக்கு இருந்தது. அதே போல என்னுடைய குடும்பத்தில் 7 பேரோடு கூட பிறந்த நானும் என்னுடைய குடும்பமும் அப்படிப்பட்ட ஒரு ஆதரவோடு கூட நிராகதியாக, தகப்பனும் இல்லாமல், தாய் எந்த விதமான பின்னணியின் பின்புலமும் இல்லாமல், எல்லா உறவுகளும் தூரத்தில் இருந்து வேடிக்கை பார்க்கக்கூடிய சூழ்நிலையில நாங்கள் வளர்ந்து வந்தோம். பசி, பட்டினி, பஞ்சம், கிழிந்த துணி தான் உடையை. ஸ்கூலுக்கு போயிட்டு வருவதற்கு காலில் செப்பல் கூட இருக்காது, நடந்தே போக வேண்டும்.
கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் நாங்கள் படித்தோம். அந்த நாட்களிலே தேவன் எங்களை கண்டவர். சரியாக 26வது வயதில் எப்படி மோசையை அந்த முள்செடியில இருந்து மோசே மோசே என்று பெயர் சொல்லி அழைத்தாரோ, அது போல ரட்சிக்கப்படாத என்னை ஆண்டவர் ரட்சிக்க வைத்தார், பெயர் சொல்லி அழைத்தார், கிருபையை கொடுத்தார். அந்த மோசஸை எப்படி உயரத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தினாரோ, பயந்து போகிறார், எனக்கு வாழ்க்கையே இல்லையே என்பது போல பயந்து போகிறார். இன்னொரு திருப்பு முனையாக மீதியான் தேசத்து ஆசாரியன் என்று சொல்லப்படுகிற அந்த எத்ரோ அவர்களை காணும்படியாகும். அவர்களுடைய குடும்பத்தில் பிறந்த 7 பெண் பிள்ளைகளிலே முதலாவது பெண்ணை திருமணம் செய்து கொண்டாரே, அதே போல என்னுடைய குடும்பத்திலே நான் திருமணம் செய்து கொள்வதற்கு முன்பாகவே ரட்சிக்கப்பட்டு வானவில் தேவாலயத்தில் உறுப்பினராக இருந்தேன். 2 ஆண்டுகளுக்கு பிறகு அதே தேவாலயத்தில் அங்கத்தினராக இருந்த ஒரு குடும்பத்தில் நான் 3 பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்த ஜார்ஜ் மேரி என்ற அவர்களுடைய 3 பெண் பிள்ளைகளை முதலாவது பிறந்த பெண் பிள்ளையை இந்த மோசஸும் திருமணம் செய்து கொண்டிருக்கிறேன். காலங்கள் எப்படி 40x3 பிரித்தனோ அதே போல என்னுடைய வாழ்க்கை ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக 26 ஆண்டுகள் எப்படி இருந்தது, அடுத்த 26 ஆண்டுகள் எப்படி இருந்தது, இன்னும் கடைசி காலத்தில் இப்பொழுது மிகவும் ஆல்வேஸ் ஐ ஆம் சேயிங் லைக் திஸ், ஐ ஃபீல் லைக் அ லைட் லக்கேஜ் அண்ட் மோர் கம்ஃபர்டபுள். இப்படி ஒரு அமைதியான நீரூற்றாண்டையிலே நம்மை வழிநடத்துகிற ஒரு மெய்ப்பனை நாம் கண்டுபிடித்திருக்கிறோமே, அல்லது அவர் நம்மை கண்டுபிடித்திருக்கிறார் என்று நினைத்து பார்க்கும் பொழுது எவ்வளோ ஒரு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே தேவனுடைய வார்த்தையை போதிக்க வந்திருக்கிற எனக்கு எந்த விதமான ஒரு பிக்கலும் பிடுங்களும் இல்லாமல், எந்த விதமான கடனும் இல்லாமல், வட்டி செலுத்த வேண்டிய சூழ்நிலை இல்லாமல், எந்த விதமான வியாதியும் இல்லாமல், அதனுடைய அறிகுறிகளும் இல்லாமல், மருந்து மாத்திரை உபயோகிக்காமல், எந்த விதமான மருத்துவமனையை சார்ந்திருக்காமல், எவ்வளவோ எந்த ரூபாயும் செலவு செய்யாமல் தெய்வீக சுகத்தோடு வாழ முடிகிறது, தெய்வீக பாதுகாப்போடு கூட வாழ முடிகிறது, தெய்வீக சமாதானத்தோடு கூட வாழ முடிகிறது என்று எண்ணி பார்க்கும் பொழுது இதற்கெல்லாம் அடிப்படை என்ன தெரியுங்களா? வேறு நல்லா இருந்தால் மரம் நல்லா இருக்கும், மரம் நல்லா இருந்தால் கிளைகள் நல்லா இருக்கும், கிளைகள் நல்லா இருந்தால் அதில் பழங்கள் கூட்டம் கூட்டமாக கொத்து கொத்தாக பறிக்க முடியும். பிரியமானவர்களே, ஆகவே வேறு என்று சொல்லப்படுகிறது எது என்று பார்க்கும் பொழுது தேவனுடைய வார்த்தைகள், அவருடைய வாக்குத்தத்தங்களும். இது வேரூன்றி இருக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே என்று சொன்னால் நிச்சயமாக அந்த வேரில் ஏற்பட்டிருக்கிற அந்த ஜீவன், அந்த உயிரோட்டம் மேலே எழும்பி வந்து மரங்கள் ஊடாக கிளைகள் ஊடாக மிகுந்த கனிகளை கொடுக்கும்படியாக இறைவன் கிரியைகளை நடப்பிப்பார். நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகளாய் இருக்கிறீர்கள், கொடிகளாகிய நீங்கள் செடியாகிய என்னில் நிலைத்திருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் என்று நம்முடைய ஆண்டவன் சும்மா சொல்லவில்லைங்க, உயிருள்ள வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர்தான் நமக்கு ஜீவன் மற்றும் ஜீவ அப்பம் நானே என்று அவர் சொல்லியிருக்கிறார். இவர்கள் சாப்பிட்ட அந்த சாப்பாடு எல்லாம் அந்த மன்னாவையே, வானத்திலிருந்து இறங்கி வந்த மன்னாவையே அவர்கள் சாப்பிட்டாலும் முறுமுறுத்து கொண்டிருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அந்த மாறாவின் தண்ணீர் கசப்பாக இருந்தது, அந்த இடத்துல முறுமுறுக்கிறார்கள். எப்பொழுதுமே முறுமுறுப்பு, ஒன்று புரியவில்லை. இறைவனுடைய ஜனங்கள் அற்புதங்களையும் அதிசயங்களையும் தினந்தோறும் பெற்றுக்கொண்டு வாழ்கிறார்கள். நல்லா சமர்த்தா இருக்கிறாங்க, நல்லா சாப்பிடுறாங்க, திருப்தியா இருக்கிறாங்க. ஆனாலும் இறைவனை துதிப்பாடுவதற்கு பதிலாக முறுமுறுக்கிறது தான் அருவருக்கக்கூடிய ஒரு காரியமாக இறைவன் பார்க்கிறார். பெரியமானவர்களே, ஒவ்வொரு முறையும் உணவை நாம் கையில வைக்கும் பொழுது அப்படியே சாப்பிடக்கூடாது. அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன், அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று சொன்ன வார்த்தையை சொல்லிதான் நாம் அதை உட்கொள்ள வேண்டும். பெரியமானவர்களே, அப்பொழுதுதான் தேவனை நம்ம கனப்படுத்துவதற்கு சமம், அவரை நினைப்பதற்கு சமம். ஆகவே வெளியில போகும் பொழுதும் வரும் பொழுதும் இறைவன் நமக்குடைய பிரயாணத்தை குறித்து என்ன சொல்லியிருக்கிறார்? படுக்கைக்கு செல்லும் பொழுது உன்னுடைய நித்திரை இன்பமாய் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறாரு. எப்படிப்பட்ட வார்த்தைகளையும் எப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களையும் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார் என்பதை நினைத்து 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 நாம் பார்த்து பார்த்து பார்த்துதான் நிச்சயமாக நாம் உயர முடியும், வளர முடியும். அப்படி இருக்கும் பொழுது மோசஸ் அவர்களை கொண்டு பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவருடைய வாழ்க்கையிலே 0 ஏஜில் ஆரம்பித்த தேவன் அற்புதத்தை செய்தார். அவருடைய வாழ்க்கையில் 120வது வயதில் அவர் கண்களை மூடும் பொழுது மனிதர்கள் அவரை அடக்கம் பண்ணவில்லைங்க.
இறைவனே அவர்களை கொண்டு போய் அடக்கம் செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். அவர் மூலமாக செய்த அற்புதங்களும் அதிசயங்களும் மீண்டும் ஒரு விசை அந்த உபாகம புஸ்தகம் 34வது அதிகாரத்தினுடைய கடைசி அந்த 12 வசனங்கள் தான் இருக்கிறது. வீட்டிலே வாசித்து மகிழுங்கள், விசுவாசம் வளரும் பெருகும். அந்த மோசையை வைத்து ஆண்டவர் செய்த அந்த அதிசயங்கள் அற்புதங்களைப் போல தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் செய்வார் என்பதில் எவ்வளவு வேணும் சந்தேகமில்லை பெரியமானவர்களே. ஆகவே காலதாமதம் ஆகலாம். 20 ஆண்டுகளுக்கு பிறகு எங்களுக்கு அந்த விசா இன்று கிடைக்க ஆயத்தமாக இருக்கிறது பெரியமானவர்களே. யார் இப்பொழுது ரிஜெக்ட் பண்ணுவா? பண்ண மாட்டாங்க. எந்த அதிகாரி உங்களுக்கு விசா கிடையாது நீங்கள் போகலாம் என்று சொன்னார்களோ அவர்களே இப்பொழுது கூப்பிட்டு கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலையை இறைவன் கொடுத்திருக்கிறார். இதற்கெல்லாம் காரணம் என்னவென்று பார்த்தால் விசுவாசம், விசுவாசம், விசுவாசம். நீ விசுவாசிக்கிறபடியே உனக்கு ஆக கடவுது என்று சொல்லுகிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லுகிறார். நீ விசுவாசிக்கும் பொழுது இன்று காண்கிற எகிப்தியனை அல்லது எந்த சோதனையையும் இனி நீ காண மாட்டாய் அல்லது மேற்கொள்ளுவாய் என்று இறைவன் சொல்லுகிறார். பெரியமானவர்களே, இந்த மோசஸுடைய வாழ்க்கை வரலாற்றை இத்தோடு கூட இந்த 14வது பாகத்தோடு கூட முடித்துக் கொள்ளலாம் என்று நான் விரும்புகிறேன். இதே யாத்திராகமம் புஸ்தகத்திற்கு அடுத்தபடியாக லேவியராகவும் எண்ணாகமும் உபாகமும் எல்லாவற்றிலுமே நாம் பார்க்கும் பொழுது இறைவன் அவரோடு கூட பேசி தேவ ஆலயத்தை எப்படி உருவாக்க வேண்டும், தேவனுடைய அந்த உடன்படிக்கை பெட்டி, சாட்சியின் பெட்டியை எப்படி உருவாக்க வேண்டும் என்று மிகவும் அழகாக டிசைனை கொடுக்கிறார், பிளான் கொடுக்கிறார். நம்முடைய தேவனை போல பிளான் கொடுக்கிறவர், பர்ஃபெக்ட் பிளான் கொடுக்கிறவர் இந்த பூமியில வேறு யாருமே இருக்க முடியாது. அதற்காக தான் நான் அடிக்கடி சொல்லுகிறேன், தயவு செய்து நம்முடைய இம்மானுவேல் இறங்கி வந்தாரே, அவர் கொண்டு வந்த அந்த உடன்படிக்கையை, அவருடைய அந்த 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 கைப்பிரதியை, தேவனுடைய வார்த்தையை, வாக்குத்தத்தங்களை தினந்தோறும் நாம் படிப்போம், வாசிப்போம், தியானம் செய்து கொண்டே இருப்போம் என்று சொன்னால் நம்மை சுற்றிலும் ஒரு பிரகாசம் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். பெரியமானவர்களே, பிசாசானவன் ஒரு வழியாக இருந்தால் 7 வழியாய் ஓடி போவான். பெரியமானவர்களே, நீங்களும் நானும் செய்வதெல்லாம் வாய்க்கும். பெரியமானவர்கள், உங்களுக்காக எனக்காக அவர் இறங்கி வந்து கல்வாரி சிலுவை வரைக்கும் சென்று மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமானார், பாவமானார் என்று நாம் பார்க்கிறோமே, வாசிக்கிறோமே. கலாத்தியருடைய நிருபத்தில் 3வது அதிகாரம் 13வது வசனத்தில் அவர் உங்களுக்காக எனக்காக என்றென்றும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். பெரியமானவர்களே, ஜீவாப்பம் நானே என்று சொல்லுகிறார். இதை புசிக்கிறவர்களுக்கு, என்னுடைய ரத்தத்தில் பானம் பண்ணுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லுகிறார். ஆகவே நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்களாய் நீங்களும் நானும் இருப்போம் என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த நாளிலே வனாந்திரத்தில் முறுமுறுத்தது போல முறுமுறுக்காமல், தேவன் நம்மை அருவருக்காமல் இருக்கும்படியாக நாம் அவரை துதித்துக் கொண்டே இருப்போம், நினைத்துக் கொண்டே இருப்போம் என்று சொன்னால் நிச்சயம் அவருக்கு தெரியுங்க. நம்முடைய உதடுகள் என்ன பேசுகிறது என்று அவருக்கு தெரியும். நம்முடைய நினைவுகள் என்ன யோசிக்கிறது என்பது அவருக்கு தெரியும். நம்முடைய இருதயம் யாரை விரும்புகிறது என்று அவருக்கு தெரியும். ஆகவே அவருக்கு முன்னாடி நம்ம ஆக்ட் பண்ணவே முடியாதுங்க. மனிதர்களுக்கு முன்பாக நம்ம நிறைய ஆக்ட் பண்ணலாம், சீன் போடலாம். ஆனால் இறைவனுக்கு முன்பாக அது நடக்காதுங்க. எல்லாவற்றையும் அவர் காண்கிறார், அணுவணுவாக காண்கிறார். ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்மேல் அவர் கண்ணோக்கமாக இருக்கிறார். பெரியமானவர்களே, ஆகவேதான் சொன்னார், உன்னை தொடுகிறவனை நான் தொடுவேன், உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் என்று சொன்னதுக்கு காரணம் என்னவென்று சொன்னால், உங்கள் மேலும் என் மேலும் வைத்த அந்த அன்பு, அந்த இரக்கம், அந்த கிருபை. பெரியமானவர்களே, அதற்காக தான் ஓடோடி வந்து உங்களையும் என்னையும் பெயர் சொல்லி அழைத்தார், ரட்சிப்பை கொடுத்தார், உடன்படிக்கையை செய்தார், நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். பரலோகத்திலே வெகு சீக்கிரத்திலே நாம் நுழைந்து அவரோடு கூட நாம் இருக்க போகிற பெரியமானவர்களே. இன்னும் ஒரு விஷயம், ஏசாயா 43:1 வாசித்து இந்த தியான பகுதியை நான் முடிக்கிறேன். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக்கொண்டேன், உன் பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். இந்த வார்த்தை உங்களுக்காக எனக்காக இறைவன் கொடுத்திருக்கிற வார்த்தை. இதை இருக பிடித்துக் கொள்ளுங்கள். இன்னும் ஒரு சில நாட்களிலே பாகம் 15 ஊடாக யோசுவா அவர்களை குறித்தும் காலேப் அவர்களை குறித்தும் நாம் தியானம் செய்ய இருக்கிறோம். பெரியமானவர்களே, இப்பொழுது பாகம் 14 முடித்திருக்கிறோம். இதனுடைய பெரிதான கிருபையில் தயவு செய்து புதிதாக என்னுடைய செய்தியை யூடியூப் சேனல் மூலமாக பார்க்க விரும்புகிறவர்கள் அல்லது வருகிறவர்கள் தயவு செய்து பாகம் முதலில் இருந்து பார்க்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன், வேண்டிக் கொள்கிறேன். நீ கடன் வாங்காது இருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் என்ற அந்த வாக்குத்தத்தத்தை உள்ளடக்கிய ஒரு போதகத்தை நான் கொடுத்திருக்கிறேன், போதனை செய்திருக்கிறேன். கடன் வாங்காமல் இருக்க பழகுங்கள், தெய்வீக சுகத்தோடு கூட வாழ பழகுங்கள், தெய்வீக பாதுகாப்போடு கூட வாழ பழகுங்கள் என்ற தலைப்புகளில் எல்லாம் நான் பேசியிருக்கிறேன். இது வரைக்கும் இந்த என்னுடைய உடன்பிறப்புகளாகிய நீங்கள் அனைவரும்
கிட்டத்தட்ட ஒரு 22,200 பேர் மேல் என்னுடைய உபதேசங்களை நீங்கள் வீட்டிலிருந்து பார்த்திருக்கிறீர்கள் என்பதை நான் யூடியூப் சேனல் மூலமாக நான் தெரிந்து கொண்டேன். பார்த்து கேட்ட மகிழ்ச்சி அடைந்த ஜெயத்தை பெற்றுக்கொண்ட விசுவாசத்தில் இன்னும் மேலே உயர்ந்திருக்கிற உங்கள் அனைவரையும் நம்முடைய தேவனுடைய நாமத்தில் உங்களை அனைவரையும் ஆசீர்வதிக்கிறேன். பெரிய மாணவர்களே, மீண்டும் உங்களை என்னுடைய யூடியூப் சேனல் மூலமாக சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து நான் விடை பெற்றுக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி சொல்கிறேன், வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். God bless you all. Bye bye.